ஒரு பூவின் மேல காதல் பூத்ததா, அது சொல்லிக் கொள்ள வார்த்தை எங்குதா. இந்த பிஞ்சு மனம் தூங்க மறுக்குதா. அட நெஞ்சுக்குள்ள காதல் துடிக்குதா. பழகிய முகந்தானாலும் கூட என்ன மீறி எல்லாம் மீறி காதல் வந்ததா. புது உணர்வாக முத்தெடுத்ததென்ன, நிற்காத காட்டாறு போல் காதல் வந்ததா. அடி நீயாக நான் மாறினேன், உன் கண் பார்வைக்காக ஏங்கினேன். நீ இல்லாமலே வாடினேன், கண்ணீரோடு போராடினேன். கேட்கிற பாட்டெல்லாம் எனக்கே பொருந்துவதாய், உள்ளுக்குள்ள உன்னை எண்ணி நானும் ரசிப்பேன். நண்பனோட பேச்செல்லாம் தேன போல இனிக்கவே, பள்ளி காதல் பட்டாம் பூச்சி போல பறந்த ஒரு ரயிலேறி கிளி போனது. அது நிறகொன்று மனமேந்தது. அது போன பாதையில் நான் காத்து கிடக்கிறேன். ஓ மூச்சு காத்துல நான் உயிரை சுமக்கிறேன். அடி நீயாக நான் மாறினேன், உன் கண் பார்வைக்காக ஏங்கினேன். நீ இல்லாமலே வாடினேன், கண்ணீரோடு போராடினேன். யாசியன் டேய், யாசியன் டேய், தெரியாம மாதிரி போறான் பாரு. யாசியன் டேய், யாசியன் டேய். எதுக்குடா இப்போ அவன் பேரை சொல்லி கத்திட்டு இருக்கேன்? அது ஒன்றும் இல்லைடா, யூஸா யாசியன் ஓகேண்டாளா, அதான் அவனோட பேரை சொல்லி கத்துனா லவ் இன்னும் ஃபிட் ஆகுமாண்டா. எங்களுக்கு எப்போ சொல்லி கத்த போகிறாங்களோ யாருக்கு தெரியும். கர்த்தரே. கௌஷி, சைக்கிள் எடு கௌஷி. கௌஷி, சைக்கிள் எடு கௌஷி.
கௌஷி சைக்கிள் எடுடா, லேட் ஆகுது. இதை எடுக்க இவ்வளோ யோசிக்கிறியா? நாளைக்கு ஸ்கூல்ல எங்களோட குரூப் தான் கூட்டம் வர, வல்லனுடைய வந்துரு சரியா? என்னடா இப்படி பார்த்துடா? உனக்கு என்ன நடந்த? டேய், உனக்கு என்ன நடந்த? பைத்தியமா நீ? ஐயோ கடவுளே. என்ன உண்ட பேரை சொல்லி கத்த நேரம் வந்துட்டு போல. என்ன தர்ஷினி, எங்களோட கிளாஸ்ல புது லவ் ஜோடி ஒன்று ரெடி ஆயிட்டு போல இருக்கு. காதல் முதல்ல தான்டா ஸ்டார்ட் ஆகும். இன்னைக்கு இவன் சைக்கிள் மோதிருச்சு. என்னடி சொல்றா? இனி ஓம்டி, நீங்க 2 பேரும் சும்மாவே நல்ல ஃப்ரெண்ட். நீங்க 2 பேரும் லவ் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும்டி. யாரு? கௌஷிய சொல்றியா? போடி லூசு. வெக்கத்த மாதிரி வெக்கத்த. என்னடா கௌசி, 8 மணி ஸ்கூலுக்கு 8:30க்கு தான் மதில் பாஞ்சு போவா. இன்றைக்கு என்ன நேரத்துக்கு போறா? நல்ல கரியத்துக்கு போகுது, அவசரமாக பேசிக்கிட்டு. அது வந்து பா எக்ஸ் என்ன எக்ஸ்ட்ரா கிளாஸ் தானே? டேய், கத்தரிக்காய் முத்தினா மார்க்கெட்டுக்கு வரும். அதே மாதிரி உண்ட கதை ஒரு நாளைக்கு முத்தி நாரி போய் என்னட்ட வரும். அப்ப பாக்குறேன்டா. அப்படி கதை நாரி போய் உங்கள்கிட்ட வந்தா சென்ட் அடிச்சு மார்க்கெட்டில் வித்துருங்க. இவ்வளோ நாள் எங்கள் வீட்டை தாண்டி போகக்குள்ள பெல் அடிச்சு என்னோட சிரிச்சு கேச்சிட்டு போகிற தர்ஷினி இன்னைக்கு தலையை குனிஞ்சிட்டு போகிறாள். நானும் அவளை ஒளிச்சிருந்து பார்க்குறேன். ஏன் இப்படின்னு விளங்குற அளவுக்கு பக்குவம் என்கிட்ட இல்லை. அன்றைக்கு சைக்கிள் பார்க்கில் காய்ச்சதுக்கு பிறகு எங்களால் முதல்ல மாதிரி கதைக்கெல்லாம் இருந்துச்சு. அவன் என்னை அந்த கடக்கனால பார்த்தா எனக்குள்ள எதெல்லாம் செஞ்சிச்சு. அது பயம் இல்லை, ஏதோ புரியாத சுகம். அடியே, என்னடி சொல்லு. இல்ல ஒண்ணும் இல்ல. டேய் பின்னால வாடா. டேய் நான் கட்டுடா. இன்னைக்கு ஒரு நாள் நான் கட்டே ஆரம்பிட்டேன். அடியே, என்னடி? கௌஷிய? இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல. ஐயோ லூசு. வா, இப்பதான் நான் சுகமா இருக்கு. ஏய், எவ்வளோ நாளைக்கு தான்டா லவ் சொல்லாம மனசுக்குள்ள வச்சே டூயட் பாடிட்டு இருக்க போற? சொல்ல பயமா இருக்குடா. சொன்னா நோ சொல்லிடுவாளோ. இங்க பாரு, அவ பின்னால 5 பேர் சுத்துறாங்க உன்னோட சேர்த்து. சரியான போட்டி. அதுலேயும் அந்த ரொட்டி கடை தினேசன்னா அவர் தான் சின்சியரா தெரியுது. இந்த வாரம் பாரு வில்ல ரொட்டி கடை தினேஷ். வாங்க தம்பிங்களா. அண்ணாச்சி ரொட்டியெல்லாம் ரெடியா? சுட சுட. இன்டர்வலுக்கு வாரம் என்ன? தம்பி தர்ஷினி இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்து வந்திருக்காள். கிளாஸ் முழுக்கதான் இருக்காள். எனக்கு ஏன்னா சொக்காயதை கொடுக்க போறீங்களா என்ன? சீச்சி, நீங்க சின்ன பிள்ளை, சொன்னா விளங்காது. வாரேன். சரிங்கண்ணா. டேய் பாத்தியா, இப்பயே போய் லவ் சொல்லு, இல்லாட்டி அந்த நாய் ரொட்டி தட்டியே கரெக்ட் பண்ணு. விஷ்ணு, டே விஷ்ணு, டே விஷ்ணு, என்ன எழுப்பினோண்டா ஆயா? டே சைக்கிள் மட்டும் போட்டா ஏதோ நடக்கும்னு சொன்னீங்கடா, என்ன நடக்கும்? 2 பேரும் போய் மோத போறீங்க. என்ன சத்தம்? விஷ்ணு முட்டுக்கால்ல போயிரு. ஆப் படிச்சிட்டானே.
போடி. கௌசி 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 அவன் யார்றா கரடி மாதிரி? சொன்னேன் தானே நான் இந்த நாய் ரொட்டி கொடுத்து கரெக்ட் பண்ணிடுவான். இப்பவே சொல்றா. தர்ஷினி தர்ஷினி என்னடி? என்ன இன்னைக்கு கௌசி லவ் சொல்லிடுவான் போல. அப்படியெல்லாம் இல்லடி. ஒரு நாள் தர்ஷினி என்னை பார்த்து முறைச்சா அடுத்த நாள் சிரிச்சிட்டு போவாள், திரும்ப அடுத்த நாள் தலையை குனிஞ்சிட்டு போவாள். இதெல்லாம் என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஒருவேளை இது லவ் தான்டா, சுவர் லவ் தான்டா. கஜினி படம் மாதிரி சொல்லாம செத்துடா, சொல்லிட்டு சாவு. டே நான் அவளை முதலாம் நாள்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ்டா. அவள் 10ஆம் ஆண்டுலேருந்து லவ்வர்ஸாக போயிருக்கு. வகுப்பில் 2வது காஜோடி. உன் லவ்வுக்கு நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். உன்ற காதல் கல்யாணத்தில் முடிய நான் பொறுப்பு. ஆனால் அந்த பிட்டை மட்டும் கொஞ்சம் காட்டிடுறா ப்ளீஸ்டா, இல்லாட்டி எங்கள் அம்மா பொங்கல் போட்டுருவாடா. சரிடா சரிடா. எஸ் சான்சினா. ஸ்கூலில் நடக்கிற நவராத்திரி கலை விழானாலே நாங்கள் கடலையை சாப்பிட்டு கையை தட்டிட்டு அப்படியே மதில் பஞ்சு போயிடுவோம். ஆனால் இந்த முறை என்னால் அப்படி போக இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கு காரணம் தர்ஷினி. எல்லாம் ரெடி. அடுத்தங்கூட ப்ரோக்ராம் தான். ஆனால் இது வந்து மணிநாயனுக்கு வந்து மணி அவன் தான்டா ராவணன் நடிக்க முடியும். யாரையாவது அனுப்பி அவன் வீட்டை பார்க்க சொல்லுங்க. டேய் எந்த காலத்துல இருக்கா இவன் பத்தியா? போன் எங்காலடா பாடடா புளிக்கேக்கு ஆட்டையே போட்டேன். இப்படியா நடக்கும்னு எனக்கு தெரியும்டா. அதான் எது சரி பண்ணி அவனை வர சொல்லண்டா. மச்சி காசு இல்லையாண்டா. கஷ்டப்பட்டு ஆட்டையை போட்டெல்லாம் வேஸ்டா போச்சுடா. இப்போ என்னடா செய்யற? ஒரு நிமிஷம் தான். தம்பி ஆடு அதுவா வந்து முசுபாத்தி போல பாடம் நடக்க முசுபாத்தி தானே உங்களுக்கு. படிக்கணும், படிக்கலாடி விட பொங்கல் வச்சிருக்காங்க. நல்ல முசுபாத்தி தான். அது சரி தர்ஷினி எங்க? ஏண்டா இன்றைக்கு லவா சொல்லி தூக்க போறேன். தர்ஷினி வரா தக்கன்னு திரும்ப தொன்னோன்னு திரும்ப பாரு வெக்கம் கட்டுவேன். தர்ஷினி சீரியா நடிக்கிறீங்க போல. எதுக்கு மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு? போடாமலே அடிவா தான் இருப்பீங்க. மேக்கப் போட்டாலே சுமாரா தாண்டா இருப்பா. அண்ணா இன்னைக்கு ரொட்டி போடலையா? நீ கடலா தான் போடுறேன். வாணி நல்லா. தர்ஷினி நீங்க போய் மேக்கப் போடுங்க. டிராமாக்கு லேட் ஆகுது, போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். போயிட்டு வந்துருங்க. பத்தியா அண்ணாண்ட கூப்பிடவே இல்ல. ஒரு வேலை சித்தப்பான்னு நினைச்சிருப்பாளோ. இது மனுஷன் உணர்ந்து கொள்ள மனுஷ காதல் இல்லடா. உண்மையா? மனுஷ காதலே இல்லையா? கரடி இரு உனக்கு ரொட்டியில சூனியத்தை வைக்கிறேன். அடுத்த நிகழ்வாக தரம் 10 மாணவர்களின் நாடக நிகழ்ச்சி நடைபெறும். ராமாயணத்திலிருந்து யுத்த காண்ட பகுதியை நடித்து காட்டுவார்கள். போமாச்சான் இப்பயே போய் லவ்வ சொல்லு. இதை விட நல்ல சான்ஸ் ஒன்று கிடைக்காது. அதெல்லாம் சரி, ராவணனுக்கு ஆள் வந்துட்டு. அதே ஏன்டா நீ பாக்குறான்? லவ்வ சொல்றத மட்டும் பாரா போடா.
அது சொல்லிக் கொள்ள வார்த்தை எங்குதா இந்த பிஞ்சு மனம் தூங்க மறுக்குதா தென்புலமெங்கும் சிவநாமம் மட்டுமே ஒலிக்கும் சூட்சமும் யாம் அறிவோம். தர்சினி மேல் கை சீதையின் மேல் கை வைத்தால் உங்கள் அனைவரையும் கொன்று விடுவேன். அட பாவி, ராமாயணத்தில் எழுதின கம்பரை விட நல்லா ராமாயணம் தெரியும்னு சொன்னியடா. உன்னை நம்பி எடுத்ததுக்கு நான் செத்தண்டா. நீ நடிச்ச சீத்துவதில் முடிவேற கடைசியா ராமாயண நீயே லொலுசவா எடுத்து வச்சிட்டியடா. ராவனுக்கு அம்பு விட்டு கொள்ள சொன்னா சீதைக்கு அம்பு விட்டு கொண்டுட்டியடா. எனக்கு அவளை பார்த்தோன்னே நடிப்பே வரல மச்சான். இல்லாட்டி மட்டும் கமலஹாசன் மாதிரி நடிச்சு தள்ளிடுவாதானே மச்சான். வகுப்புல ராமனுக்கு கூப்பிடும் போது ஒருத்தரும் கையை தூக்கல. ஏன்னா தர்சினியும் ஆளு. அது மாதிரி நீ உடனே கை தூக்கிட்ட. அதுக்கும் தர்சினியும் ஆளு. அது போல ராவனுக்கு கூப்பிடும் போது ரொட்டி கடை சோக மாட்டான். அதுக்கும் ஏன் ஆளுன்னு சொல்ல போறியா? இல்ல அது அவா குண்டா. விரா கௌசி போட்டின்னு வந்தா தான் நீ உடனே லவ் சொல்லுவா. எல்லாம் உனக்காகத்தான்டா. அட இவர் இல்லோ டே, இவர் தான் அந்த சீதைக்கு அம்பு விட்ட ராமர் கொன்ற சீதை. இவன்லாம் என்ன கலாக்கிறானேடா மச்சான். உன்னை பார்க்க அப்படியே அனுமான் மாதிரியே இருக்குடா. ஆனா உன்னை பார்க்க அப்படியே ராவன் போல இல்லடா. என்ன பார்க்க அனுமான் போல இருக்கு. ரொட்டி கடை தினசா பார்க்க ராவணன் போல இருக்கு. இப்படியே கழிச்சிட்டு அவன் வந்து அவளை தூக்கிட்டு போயிடுவான். லவ் சொல்லவே பயமா இருக்குடா. இவ்வளவு சொல்றியே, நீ போய் லவ் சொல்லுவியா? அதுவும் ஆள்றா. நான் எப்படிடா? அதுவும் ஆஞ்சநேயர். லவ் பண்ண மாட்டேன்டா, ஹெல்ப் மட்டும் தான் பண்ணுவேன். நான் அவ்வளவு சொல்லலடா, வேற கேர்ள்ஸை சொல்றேன். சாரி மச்சான், என்ன வீட்டு அப்படி வளர்க்கலடா. என்ன வயிறு வலிக்குதா? இல்ல மச்சான், வயிற்றுக்குள்ள பட்டாம்பூச்சி பிறகு. தர்ஷினி இங்க தான் அங்கே இருக்கால் போல இருக்கு. தொடங்கிட்டான் விசரன். என்ன வித்தியாச பாட்டு கேக்குதா? அது நிறகொன்று மனமேந்தது. அது போன பாதையில் நான் காத்து கிடக்கிறேன். ஓ மூச்சு காத்துல நான் உயிரை சுமக்கிறேன். அடி நீயாக நான் மாறினேன். உன் கண் பார்வைக்கு ஏங்கினேன். நீ இல்லாமலே வாடினேன். தர்ஷினி, எனக்கு இன்றைக்கு முடிவு சொல்லு. இனிமேல் எவ்வளோ அப்படி பின்னாலே ஹெலி விட போகிறேன். இன்றைக்கு முடிவு சொல்லு. எனக்கு இதை பிடிக்கல, ஆனால் உன்னை பிடிச்சிருக்கு. டேய், என் ஊர்ல பெரிய சண்டினான்டா. ஓண்டா இவன்டால போய் லவ் பண்ணிருக்கியடா. ரொட்டி கடை தினேசங்களை ரொட்டியாக்க போறான்டா. நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்களாடா? அண்ணாச்சி, நாங்க ரெண்டு பேரும் பாய்ஸ். என்ன நக்கலா? நான் உன்னையும் தர்ஷினியும் கேட்டேன். செத்தண்டா, அட்டிக்க போறான் போல. ஓட ரெடி ஆகு. சொல்லுங்கடா, எங்க ஊர்லயே வந்து. அதான் நான் சொல்றேன்ல, நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம். அது யாருக்கும் தெரியாது. இது கௌசிக்கே தெரியாது. இது நல்லா இருக்கு, நீ பண்ணது நல்லா இல்ல. பத்தியா, காக்கா பிச்சுனது அவனுக்கு, அதிர்ஷ்டம் அடிச்சது உனக்கு. அழக்கூடா சண்டி நண்டாஜி, அழாம போங்க பாபம். சரி, ஒன்னா நீ வந்து பார்த்துக்கால். இனி உனக்கு கலன்று. அட பாவி, ரெண்டதே கட்டிட்டா. நல்ல வேலை உள்ள போட்டிருக்க. கர்த்தரே, என் நெஞ்சுக்குள்ள ஓ நினைப்பு தாளம் போடும் என்னவளே. துள்ளித்தாவி ஓடிடும் தேவதையுனி
தருணம் சுகமடி என்னவளே என்னுயிரே பாடம் சொல்லும் வகுப்பற காதல் பாடம் நடத்துதே சுத்தி 10 கண்கள் இருந்து முகம் கண் பார்க்குதே விருப்பம் போல நானும் மாறி நீ ரசிக்க ரசிப்பேன் மீதி வண்டி பயணமாய் நம் காதலி எங்குதே அழகான சிரிப்பிலே என் காலம் இனிக்குதே முதல் காதல் மழையில் முழுதும் நனையும் தருணம் சுகமடா என்னவனே துள்ளித்தாவி ஓடிடும் தேவதையுனியடி முதல் காதல் மழையில் முழுதும் நனையும் தருணம் சுகமடி என்னவளே என்னுயிரே எங்களுக்குள்ளே இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வா மாதிரி நல்லா அழகாக போயிட்டு இருந்துச்சு நாங்கள் கண்ணால் கதைக்கிற வரைக்கும். தர்ஷினி, இந்த கோயிலுக்கு போய் கும்பிட்டு வருவோமா? கும்பிட்டு நினைச்சாலும் நடக்குமா? இல்லை கௌஷி, நான் வரல. நீ போய் கும்பிட்டுட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன். ப்ளீஸ் தர்ஷினி, போய் கும்பிட்டு வருவோம். இல்லை கௌஷி, நான் கோவிலுக்கு வரக்கூடாது. கோயிலுக்கு வரக்கூடாதா? ஏன் தர்ஷினி? கௌஷி சொன்னா விளங்கிக்கோ. இது கேர்ள்ஸுக்கு வர பிரச்சனை, இது வயசுக்கு வந்த ஆக்களுக்கு வரும். இது 3 நாள் பிரச்சனை. நீ போயிட்டு வா, நான் உனக்கு அப்புறம் சொல்கிறேன். சரி தர்ஷினி, நீ வெயிட் பண்ண, நான் போய் கும்பிட்டு வரேன். கௌஷி, சொல்லு தர்ஷினி. எனக்கும் சேர்த்து கும்பிடு. கும்பிடுவாண்டி, கும்பிடுவான். எனக்கு சேர்த்து போய் படிச்சிருக்கியா? வாடா வா. நான் போகிறதே உனக்கு நீ என்னடா இங்கே? அது ஒன்றும் இல்லைடா, நான் நல்லா படிக்கிறேன் இல்லையா, அதான் இந்த கோயிலில் பொங்குறாங்க. இங்கே பொங்கினா மட்டும் நான் படிக்க ஒரு எந்த கதை எங்கடா கேட்குறாங்க? எனக்கும் படிப்புக்கும் இவ்வளோ தூரம் உனக்கு தெரியாதா? உண்மைதான்டா, உண்மைதான்டா. எக்ஸாமுக்கே என்னட்ட தான் பிட்டு கேட்குற நீ. அசிங்கப்படுத்துறல. சரி, எங்களுக்கும் பொங்கல் தருவீங்க தானே? உனக்கு இல்லாமையாடா? கௌசி, வா வா வா. அப்பனை மாதிரியே மொக்கா இருக்கிறான். அதால தாண்டா பொங்கல் ஒன்று பொங்குவோம் படிக்கிறதே இல்லை. மூச்சு விடாம போட்டு கொடுக்குறாளே. அம்மா இங்கே போய் பொங்காம அங்கே போய் பொங்கு. பொங்க பொங்க. பேசாதீங்க, பாவம் பாவம், பேசாதீங்க. பேசாதீங்க. தங்கச்சிமா வந்திருக்கிறா. நல்ல சுட சுட பொங்கல் இருக்கு. தங்கச்சோட வந்து சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு போவேன. சரியா? என்னடா தங்கச்சி? அது ஒன்றும் இல்லைடா, இந்த வயசு லவ் பண்ண மாட்டாங்க, நீ நினைச்சிட்டு இருக்காங்க. அதான் அவனை தங்கச்சின்றாங்க. அது சரி, அவளே வராங்க இருக்காங்க. அவளை கூப்பிடு. அவளுக்கு ஏதோ ஏலாதான்டா. பொங்கல் சாப்பிட ஏன்டா ஏலா? அவளுக்கு ஏதோ 3 நாள் பிரச்சனையாண்டா, கோயிலுக்கு வரக்கூடாது. இதெல்லாம் உன்னோட சொன்னவளாடா? ஓண்டா. கௌசி, என்னங்க? தேங்க்ஸ் அண்டி. தங்கச்சிக்கும் கொடுங்க. என்ன தங்கச்சியா? என்னடா இவன் நடு ரோட்ல லூஸ் மாதிரி போய் கொண்டிருக்கான். டேய் எப்படா இந்த இருடி வாரன்.
என்னடி இதெல்லாம் போய் கௌசிட்ட சொல்லி வச்சிருக்கா? என்னத்துல சொல்ற? ஷோ இங்க வா. என்னடி ரகசியமா? அதான் ஊருக்கே தெரிஞ்சிட்டு. அடியே தர்ஷினி, இன்னைக்கு கோயிலுக்கு சரி வாடி. என்ன பீரியட் இப்ப? ஏன் சிரிக்கிறீங்க? என்ன பீரியட் இப்ப? அண்ணா அண்ணா ஐயா, ஐயா, ஐயா. எக்ஸ்ட்ரா கறி வைங்க கொஞ்சம் extra கறி வச்சுதாங்க. அண்ணா உனக்கு எக்ஸ்ட்ரா கறி வைக்கணும்னா கொம்பினியே தான் எழுத்து போட்டு. பெரிய பில்கேஸ் கம்பெனி தாங்கண்ணா ப்ளீஸ் அண்ணா கொஞ்சம் சொட்டு சொட்டு. டேய் நீ சுதர்ஷினி லவ் பண்ண வந்தானே? சுபாஷினியா? அது தர்ஷினி ஐயா. சுவாசினி போன கிழமை உங்களுக்கு வெயிட் பண்ணையா. தர்ஷினி போன மாசம் உங்களுக்கு வெயிட் பண்ணையா. இவன் தர்ஷினி ஆளே. ஆ சரி சரி இந்த சாப்பிடு. இந்தா தர்ஷினி, உனக்கு தான் கஷ்டப்பட்டு ரொட்டி வாங்கிட்டு வந்தேன். தர்ஷினி என்ன பிரச்சனை உனக்கு? நேத்து நான் கோவிலுக்கு வரையிலன்னு சொன்னது யார்ட்டையும் சொன்னனியா கௌஷி? இல்ல விஷ்ணு தான் கேட்டான், அதான் சொன்னேன். அதுக்கு நீ என்ன சொன்ன? உனக்கு ஏதோ 3 நாள் பிரச்சனை, கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னேன். இது நான் உன்கிட்ட சொல்லவே எவ்வளோ தயங்கினு தெரியுமா? இருந்தாலும் உன்னை நம்பி சொன்னேன். தேங்க்ஸ் கௌஷி, உன்னை நம்பினதுக்கு. தர்ஷினி தர்ஷினி அழாதடா அழாத அழாத ஏய் அழாத அழாத விடு அழாத. தர்ஷினி என்ன சொல்லு? இந்த நேரத்தில் கோபம் ஆத்திரம் மட்டனடா ஏன் வேறு அழுது கொண்டு சினம் இதெல்லாம் வரும். ஒரு 3 நாளைக்கு பிறகு என் மச்சானோட கதை எல்லாம் சரியாயிடும். கத்தரே டேய் ஏடா எல்லாருக்கும் அடிக்கிறா, இவ்வளோ போய் லவ் பண்ணியிருக்கியே, மூளை குறைவு போல. என்ன இவனும் பார்க்குறான், அடிக்க போகிறான் போல. தர்ஷினி தர்ஷினி ஓ 10 20 30 40 50 60 70 80 90 100. வா கௌசி, கவலைப்படாத. முதல் காதல் எப்பயும் தோக்கும். ஒரு தோத்தாத்தான் இந்த காதலுக்கே பெருமை. அது மாதிரி தான் உன் காதல் தோத்துடுச்சு. நீ அந்த பெருமைக்குரியவன் ஆயிட்டுடா. ஐயோ எழுதாம அவளே பார்த்துட்டு இருக்கானே. இவன் எழுதுவானா எழுத மாட்டான்னு தெரியலையே. அப்பா எழுதுறான்டா. இவன் வேற மறைச்சு வச்சு எழுதுறானே. ஐயோ அம்மா பொங்கலை போட போறாவே. அதான் உண்டல உடைஞ்சிருச்சேடா. என்னையும் பழிக்காரா வைக்கிறாங்கயா. விட்டு காட்டுறா. சரி சரி அப்பா. கௌசி டேய் டேய் இல்லடா டேய் சொல்ற. டேய் சத்தியமா வேணுமென்னு செய்யலடா. சதீஷுக்கு மட்டும் தான் சொன்னான். அது இப்படி ஸ்கூல் ஃபுல்லாக போகிற வேண்டு அம்மா செஞ்சு வேணும்டா. சரிடா. டேய் இல்லடா, உன்ட லவ்வை சேர்த்து வச்சே நான் தான்டா. அதை பிரிப்பி நினைக்கிறியா? என்ன அடி உத என்ன வேணாலும் செய், ஆனால் கதைக்காம மட்டும் இருந்ததுடா. நீ 10 நாள் கதைக்காம இருந்து எனக்கு கஷ்டமா இருக்கு மச்சான். ப்ளீஸ்டா கதைடா. டேய் விட்றா டேய். சரிடா கதைக்கிறேன். என்ன சரின்ட்டான். எச்சத்தட்டி கண்ணில் வீட்டில் எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. டே நில்றா டே. என்ன சொல்லு. ஒரு விஷயம்டா, தர்ஷினோட கதைக்கிறான்டா. இப்பயே கதை எக்ஸாம் முடிய ட்ரிங்கோ விட்டே போகிறாங்கடா. எனக்கே இப்போ தான் அந்த விஷயமே தெரிஞ்சு போகிறேன்டா. இப்பயே போ. ரிஸ்வான் பிரசன்ட் டீச்சர். தர்ஷினி தர்ஷினி எங்க?
அவங்களோட அப்பாவுக்கு கொழும்புல வேலை கிடைச்சி போயிட்டா. இனி அவன் ஸ்கூலுக்கு வரமாட்டா. உன்னை விட்டு போயிட்டாளேடா, இதுக்கு நானே பாவி ஆயிட்டேடா. தர்சினி, அழாத அம்மா. நீ ஏன் அழுறாண்ட எனக்கு தெரியும். சுகந்தி டீச்சர் எல்லாம் எனக்கு சொல்லிட்டா. படிக்கிற வயசுல படி. நீ நல்லா படிக்கிற பிள்ளை. வகுப்புல 1ஆம் பிள்ளையா வார நீ. இனியாச்சும் நல்லா படியம்மா. வா போ. அப்பாவுக்கு தெரிஞ்சா உடஞ்சிடுவார். அப்பாவுக்கு தெரியாம பார்த்துக்கொள்ளம்மா. கழிச்சு கொடுத்துருக்காம கேட்டு வாங்க. இது என்னங்க கிட்டிட்டு வாங்க. நீ எங்கே போயிடும், என்னை தாண்டி போயிடும், என் வானம் என்றும் தேடிடும், நீ என் முழுமதி. 6 மாசம் கொழும்புல வேலை. அதுக்கப்புறம் எப்படியாவது ஜெர்மனிக்கு போயிடலாம். எங்கட பிள்ளைகள எதிர்காலத்தை நாங்க தானே பார்க்கணும். ஓ, அதுவும் சரிதான். கத்தரிக்காய் முத்தினா மார்க்கெட்டுக்கு வரும். அதே மாதிரி உண்ட கதை ஒரு நாளைக்கு முத்தி நாரி போய் என்கிட்ட வரும். அப்ப பாக்குறேன்டா. அப்படி கதை நாரி போய் உங்கள்கிட்ட வந்தா சென்ட் அடிச்சு மார்க்கெட்டில் வித்துருங்க. தர்ஷினி, சொல்ல கௌஷி. இன்றைக்கு காதலால் இவ்வளோ பெரிய காயத்தை தந்துட்டு போகிற தர்ஷினியோட ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் பண்ணது ஒரு காயத்தில் இருந்து தான். அழாத, நான் காயத்துக்கு மருந்து போடுறேன். 10 வருஷம் அவளோட இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் 2 மாதம் லவ்வால் அழிக்க இயலாது. நான் சிரிக்க பழகிட்டேன், ஆனால் இன்னும் அவளை மறக்க பழக இல்லை. அவளை துளைச்சி அதே இடத்துல தனியாக நிற்கிறேன். பக்கத்தில் அவளும் இல்லாத, ஃப்ரெண்ட்ஸும் இல்லாத, ஸ்கூலை பார்க்க இல்லாதவனா. ஒருவேளை தர்ஷினி கொழும்பு போகாமல் இருந்திருந்த நான் தெரியாமல் செஞ்ச பிள்ளைய மன்னிச்சு அக்செப்ட் பண்ணியிருப்பேன். அதான் தர்ஷினி. இன்னும் 10ஆம் ஆண்டு கௌசியா அதே இடத்துல காத்து கொண்டிருக்கேன். ஒரு நாள் தர்ஷினி வரவாங்க. நீ என் முழுமதி. கேட்கிற பாட்டெல்லாம் எனக்கே பொருந்துவதாய் உள்ளுக்குள்ள உன்னை எண்ணி நானும் ரசிப்பேன். நண்பனோட பேச்செல்லாம் தேன போல இனிக்கவே பள்ளி காதல் பட்டாம் பூச்சி போல பறந்த ஒரு ரயிலேறி கிளி போனது. அது நிறகொன்று மனமேந்தது. அது போன பாதையில் நான் காத்து கிடக்கிறேன். ஓ மூச்சு காத்துல நான் உயிரை சுமக்கிறேன். அடி நீயா